காலையில எந்திரிச்சவனே பால் கண்ணு குடிக்குது அப்படின்ற மாதிரி காலைல ஏன் சொல்லி செய்யற வேலை அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது. அப்புறம் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 25 பல்கிங் சீரிஸ். சூரிய முனைச்சு பின்னாடி குத்துற வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நாம வந்துச்சு இன்னைக்கு ஒரு வெறுப்பான நாள். ஏன்னா இன்னைக்கு மண்டே, காலேஜுக்கு போனோம். அந்த வெறுப்புலேயே எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சரியான டைம் ஆயிடுச்சு. ரைட்டு, இன்னைக்கு ஐடி கார்டு ஜாலின்னு தான் நினைச்சேன். பட் நம்ம ப்ரோவை எப்படியோ பாசிபிள்னு மோட்டிவேட்லாம் பண்ணி காலேஜுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் காலேஜ் போயிட்டு போன வாரம் மாதிரி பிசினஸ்லாம் பண்ணல. இன்னைக்கு நான் பொறுப்பா உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா எழுதுறதுக்கு நிறைய அசைன்மெண்ட்லாம் இருக்கு நண்பர்களே. எழுதலன்னா மார்க்ல கை வச்சிருவாங்க. ஸோ சிறப்பா அதை உட்காந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுதி சப்மிட் பண்ணாமே வந்துட்டேன். சுமார் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கிட்ட ஒரு கிரேடிங் பாக்கெட் ஒன்று ஆர்டர் போட சொன்னேன். அவனும் எடுத்துட்டு வந்து கரெக்டா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து ரூம்ல அன்பாக்ஸ் பண்ணி பிரிச்சு அதுல இருந்து ஒரு ஸ்கூப்பை தட்டி குடிச்சிட்டு அப்படியே மச்சாவோ ஒரு டீயும் அடிச்சு. நான் தான் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து கிரேடிங் அடிச்சாலும் டீ குடிக்கிற மாதிரி வராது நண்பர்களே. சரி, அப்படியே ஜிம்முக்கு போனோடனே ஜிம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரமா போயிட்டான்னு கேட்காதீங்க, நான் போனது ரொம்ப லேட். போயிட்டு நீங்க நார்மலா செஸ்டே தான் எப்படி இந்த தடவை பட்டர்ஃபிளை மிஷின்ல பக்காவா ஆங்கிள் வச்சு எடுத்துட்டேன். அப்படியே பெஞ்ச் பிரஸ், அப்புறம் எப்பவும் போல ஜிம்மியா போட்டு தான் இது இன்க்ளைன் அதை போட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, நானும் ஒரு 10 டேக்கு மேல போயிட்டேன். இன்க்ளைன் மட்டும் வருது, ஆனா பட் பெஞ்ச் பிரஸ் அப்படின்றது ஒழுங்கா வரமாட்டேன். ஸோ ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல ஜிம்ல இருந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் போயிட்டு எப்பயும் போல பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு டீ ஒன்று அடிச்ச நண்பர்களோட. இவனுக்கு ரூம்ல சுத்தத்தோட கோயில் பாளையத்துல சுத்தம் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் ரூமுக்கு வந்து பால் எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே அந்த ஓட் மீல செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே, பை பாய். அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.